இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமா நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது. அதை நாள்தோறுமே நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பட்டுக்கோட்டையில நடந்திருந்துச்சு. என்னன்னா பட்டுக்கோட்டையில திருமணத்தை மீறி தன்னோட மனைவி வேறு ஒரு நபர் கூட உறவுல இருந்ததா சொல்லி அந்த நபர் மனைவியை தாக்கியிருந்தாரு. ஸோ இது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்துச்சு. இது தொடர்பான வீடியோக்களுமே இன்ஸ்டாகிராமில் வெளியாகி பதபதைக்கு வச்சுது. அவனை வெளில வர சொல்றி, அவனை வெளில வர சொல்லு. அதே நேரத்தில் தன்னோட மனைவியை தாக்குனது மட்டுமே இல்லாம தன்னோட 4 வயது குழந்தை கூட சேர்ந்து நானுமே உயிரை மாச்சிக்க போறேன் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டாரு. ஸோ இதையெல்லாம் பார்த்த எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. அதுவும் குழந்தையோட சேர்த்து இந்த வீடியோவை வெளியிட்டதுனால எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நடிகை ரிகானா இது தொடர்பாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த சம்பவத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்திலையும் இந்த சம்பவத்துக்கு அவங்களோட கருத்துக்களை வெளியிடக்கூடிய விதத்திலையும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே நடிகை ரிகானாவுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேள்விகளால துளைச்சி எடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது தன்னோட மனைவி இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு நபர் கூட தொடர்புல இருக்காங்க, கள்ள உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நபர் ராஜா அப்படின்ற நபர் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை உண்டாக்குனாரு. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு மேலா இந்த வீடியோக்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நடிகை ரிகானா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி லிவிங் ரிலேஷன்ஷிப் நினைச்சு ரொம்பவே பயந்தேன், வியந்து பார்த்தேன். குழந்தை கல்யாணம் பண்ணிக்கலாமே பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுலாம் நான் ரொம்பவே ஆச்சரியமா பார்த்தேன். ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்மளை கண்கூடா பாக்குறப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்பே பெட்டர்ன்னு நினைக்க தோணுது. அதுலதான் எந்த பிரச்சனையுமே கிடையாது, விருப்பப்பட்டா லிவிங்ல இருக்கலாம், 2 பேருக்குமே ஒத்து வரலையா பிரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து போகலாம், இதனால இப்ப நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்பே பெஸ்ட்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல இந்த சம்பவம் தொடர்பாக நிறைய பேர் அந்த பெண் மீது குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு நபர் கூட கள்ள தொடர்பில் இருக்க முடியும், அதுவும் திருமணம் ஆயிடுச்சு, கல்யாணமாகி குழந்தையும் இருக்குது, இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி வேறு ஒரு நபர் கூட இங்க உறவுல இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தங்களோட கருத்துக்களால வாட்டி எடுத்தாங்க. ஸோ இந்த விஷயத்துக்குமே அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்க ஒரு விஷயத்துல ஒரு பெண்ணை மட்டுமே குறை சொல்றீங்க, இப்போ ஒரு ஆணுக்கு எப்படி அந்த பெண் உண்மையாவே தகாத உறவுல இருந்தாலும் சரி எப்படி அடிக்க முடியும், எப்படி அடிச்சு சித்திரவதைப்படுத்த முடியும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. பிடிக்கலையா ஒன்று டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும், இல்லைனா பேசி பார்த்துருக்கணும். எப்படி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. ஸோ அதை எடுக்கிறதும் கொடுக்கறதும் கடவுளோட உரிமை மட்டும்தான். யாருக்குமே அடிக்கக்கூடிய உரிமை கிடையாது. கண்டிப்பா கணவன் தாலி கட்டிட்டார் அப்படிங்கிறதுக்காக மனைவி அடங்கி போகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி ஒரு பெண்ணை மட்டுமே குறை சொல்லி பேசுவீங்க அப்படின்னு நடிகை ரிகானா கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லவே இல்லை. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி ஒரு ஆணுக்கு பெண் கிட்ட திருப்தி இல்லை அப்படின்னா வேற ஒரு பெண் கூட போறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு பெண்ணுக்கு ஆண்கிட்ட திருப்தி இல்லை, பிரச்சனை இருக்கு அப்படின்னா வேற ஒரு ஆணை தேடி போவாங்க. ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஒரு உணர்ச்சி, இதை யாராலையும் குறை சொல்ல முடியாது. இப்போ இவங்களுக்கு இங்க திருப்தி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு இடத்துக்கு தேடி போகத்தான் செய்வாங்க, அது ஒரு உணர்ச்சி அப்படின்ற மாதிரி ரிகானா பேசியிருக்காங்க. இவங்களோட இந்த கருத்துக்கு தான் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி நீங்க ஒரு குடும்ப விஷயத்துல இப்படி பண்றது சரின்ற மாதிரி பேசுவீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நிறைய பேர் ரசிகர்களா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமூக வலைதளங்கள் மூலமா நாளுக்கு நாள் இந்த மாதிரியான விவகாரங்கள் அதிகமா நடந்துகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பா நிறைய செய்திகள் நாள்தோறுமே வந்துகிட்டு தான் இருக்குது. பட் இப்படி இருந்தாலுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் குறைஞ்சபாடு கிடையாது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கே தவிர இதை தடுக்க முடியாம தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லையுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த சமூக வலைதளங்கள்ல அதிகமா ஒரு சில விஷயங்கள் வெளி வந்துச்சு அப்படின்னா
தொடர்ந்து அந்த விஷயங்கள் மட்டும்தான் எல்லாராலையுமே பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த விவகாரம், அதாவது மனைவி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், மனைவி வந்து தகாத உறவுல இருந்தது தொடர்பா அடுத்தடுத்து கணவன் வீடியோக்கள் போட்டதுனால எல்லாருமே பதைச்சு போனாங்க. குறிப்பா அந்த குழந்தை வந்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவா இருக்கட்டும், அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பாவம், ஒரு பெற்றோர் செஞ்ச தவறுக்காக குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தை வந்து ரொம்பவே கஷ்டப்படுது. இப்படி குழந்தைகளோட முகத்தை கூட பார்க்காம அவங்களுக்கு எப்படி இந்த உறவு மேல ஒரு நாட்டம் போகுது, தங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடுச்சு அப்படின்றப்போ அடுத்து எப்படி தேடி போக தோணுது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்து கேட்டு தொலைச்சு எடுத்தாங்க. ஸோ இந்த நிலையில நடிகை ரிகானா வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. குறிப்பா திருமணத்தை மீறிய உறவு, அப்புறம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிவிங் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் பத்தி பேசின விஷயம் தான் விவாதத்தை தோண்டி இருக்கு. இது தொடர்பா சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் எல்லாருமே கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. எப்படி நீங்க இதை பத்தி இப்படி பேசலாம், அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவை அப்படிங்கிறத தாண்டி கணவன் கிட்ட கிடைக்கல, மனைவி கிட்ட கிடைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு வேற ஒருத்தர் கூட தேடி போறது சரின்னு எப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து நார்மலா இவங்க மட்டுமே இல்லை, நிறைய பேர் பேசக்கூடிய கருத்துக்களுமே இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. எதுவா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளியே வராத வரைக்கும் தான் அது சுமூகமா இருக்குமே தவிர, வெளியே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவில் வெடிக்கத்தான் செய்யும். எல்லாருமே பேசதான் செய்வாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து வெளியே தெரியாம இருக்கும். ஆனா இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்கள்ல வந்து பகிரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா மாறிடும். ஸோ இதனால இன்னுமே கொஞ்சம் தான் பெரிய பிரச்சனையா மாறுமே தவிர அந்த பிரச்சனை குறைஞ்ச பாடு இருக்காது. ஸோ இதனால எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு தான் வருவாங்க. இப்போ எல்லாருமே சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல வரல. ஆனா பயன்படுத்தினாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே தேடி எடுத்தா பிரச்சனை வராது. ஆனா அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பண்றப்போதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. சமூக வலைதளங்கள் மூலமா நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது தவறு கிடையாது. ஆனா அந்த நட்பு அப்படிங்கிறது நட்பையும் தாண்டி வேற மாதிரியா போகும்போதுதான் அது குடும்பத்துல பெரிய பிரச்சனையா வெடிக்குது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் குறையிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும், இந்த நடிகை ரிகானா பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தியும், இந்த விவகாரம் தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.